ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கம்பெட்டி கேக் தான் பண்ணலான்னு இருக்கோம். இந்த கேக் சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரைக்குமே சாப்பிட்லாம். எக்ஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுக்கு சாப்பிடும்போது இதில் நான் ஒரு விஷயமும் ஆட் பண்ணுறேன், அதையுமே நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பண்ணுறது இப்போ பார்த்துடலாம். 1 பவுலில் 4 எக்கு உடச்சிக்கோங்க. இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எசன்ஸ் உங்களுக்கு விருப்பம், அப்படி எசன்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை மிக்சியில் ஓட்டும் போது 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் ஓட்டிக்கோங்க. இப்போ பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எக் ரொம்ப பீட் ஆனதும் இப்போ 3-4 பேட்சஸாக நம்ம நாட்டு சக்கரும் ஆட் பண்ணலாம். இதில் சுகர் பேஷண்ட் நோட்டீஸ் பண்ணதுக்கு என்னென்னா, நம்ம நாட்டு சக்கருக்கு பதிலாக அவங்க டேட்ஸ் பவுடரும் யூஸ் பண்ணலாம். இது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அமேசானும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நாட்டு சக்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டேட்ஸ் பவுடருமே ஆட் பண்ணிக்கலாம். 2 மெஷர்மெண்ட்டும் சேம் தான். ஸோ நாட்டு சக்கரை நல்லா டிசால்வ் வரைக்குமே நம்ம பீட் பண்ணும். அதே மாதிரி டேட்ஸ் பவுடரும் நல்லா டிசால்வ் வரைக்கும் பீட் பண்ணும். இப்போ நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். பெரியவங்களுக்கு பட்டர் ஆட் பண்ணணும்னா அது இல்லை, நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பட்டருமே பிபி ரைஸ் ஆகும். ஸோ பட்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆயில் பண்ணுங்கள். இதுவுமே சேம் மெஷர்மெண்ட் தான். ஸோ ஆயில் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பீட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மாவு ஆட் பண்ண போகிறேன். இதில் என்ன டைப் ஆஃப் மாவு இருக்குன்னா, கோதுமையும் கம்பும் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடரும் இருக்குது. ஸோ எல்லாமே நான் மொத்தமாக போட்டுட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் நம்மளுக்கு ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா மாவு ரொம்ப கெட்டிப்பட்டுரும். அதனால் ஸ்பேச்சுலா எடுத்து வச்சுட்டு நான் விஸ்கில் தான் யூஸ் பண்ண போகிறேன். விஸ்கில் கோதுமை தோசைக்கே நம்ம எப்படி கட்டி இல்லாமல் நம்ம கிண்டுறோமோ அதே போல் இதுவும் கிண்டணும். இதில் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் கிடையாது. பார்த்து நம்ம எப்படி வீட்டில் மாவு உப்பு போட்டு கலக்குவோமோ அதே மாதிரி நம்ம கலக்கிக்கணும். இதில் நம்ம பார்த்து செய்ய வேண்டிய ஒரே வேலை கட்டி இல்லாமல் கலக்கணும். ஸோ கட்டி இல்லாமல் மாவை நல்லா தோசை பெட்டர் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டின்னில் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். இந்த மாவு 6 இன்ச் டின்னில் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். என்கிட்ட 6 இன்ச் டின் பிஸியாக இருக்கனால நான் 7 இன்ச் டின்னில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இதனால் என்ன ஆகும்னா, எனக்கு மாவோட ஹைட் கம்மியாக இருக்கும். நான் வீட்டுக்காக செய்யறனால அந்த ஹைட்டை பார்க்காம நான் 7 இன்ச் ட்ரேலே பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஓவனில் வச்சதுக்கப்புறம் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ மாவு எடுத்து காமிக்க. இதே நீங்கள் 6 இன்ச்சில் ட்ரேயில் பண்ணும் போது நம்மளுக்கு ஹைட் கிடைக்கும். ஸோ எனக்கு ஹைட் கிடைக்கல. ரீசன் நான் 7 இன்ச் ட்ரேயில் பண்ணனால. ஸோ ஓகே, இதை நான் 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறேன். பண்ணும் போதே எனக்கு நைஃப்பில் ரொம்ப சாஃப்டாகவே இறங்கிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே நம்ம டிவைட் பண்ணிவிட்டு இது ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டு ஒன்று சிம்பிளாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியும், இன்னொரு பார்ட் நம்ம மேலே சாக்லேட் கனாஷ்லாம் விட்டு நட்ஸ்லாம் போட்டு பண்ணலான் இருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாவோட கலரே இப்படி தான் இருக்கும். ரீசன் நம்ம கம்முமாவும் கோதுமாவும் ஆட் பண்ணியிருக்கனால அப்படி இருக்கும். இப்போ நான் தனியாக கனாஷ் போட்டு சாக்லேட் நல்ல மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 1 ஸ்பாஞ்சில் மேலே அப்ளை பண்ணிட்டு அனதர் ஸ்பாஞ்ச் மேலே வச்சுட்டு அதிலுமே ஃபுல் கனாஷ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம், பர்த்டேக்கெல்லாம் பண்ணும்போது இதை மாதிரி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. இப்போ நான் அந்த கேக்கை கட் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் நம்ம எந்த ஒரு சுகர் சிரப்புமே ஆட் பண்ணலை. கேக்கை பார்க்கும்போது டெம்டிங்காக இருக்குது. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு பர்த்டேக்கெலாம் கட் பண்ணோன்னா மேலே சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நட்ஸ் எல்லாமே உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் மேலே அப்ளை பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட் லேயர் மட்டும் அப்ளை பண்ணாலும் ஓகே, நடுவில் நம்ம அப்ளை பண்ணாலும் ஓகே. இது நம்மளோட விருப்பம்தான். ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம கம்போடைய ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இல்லை ஒரு பைட் எடுக்கும்போது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாகவே எடுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு இதை மாதிரி டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் வெரைட்டிஸ் வேணும்னா நம்ம கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.